அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணுமீரா. இன்னைக்கு ரெமிரா டாக்ஸ்ல ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். புத்தகத்தோட ஆத்தர் ஒரு யங்ஸ்டர். இந்த வருஷம் புத்தக திருவிழால இந்த புத்தகம் எனக்கு கிடைக்கப்பெற்றது. அப்போ அவங்க கிட்ட நான் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இந்த வயசுல எப்படி இவ்வளோ ஒரு ஃபிலசாபிக்கல் புக் அவங்களால எழுத முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்களோட பேசும்போது ஷி வாஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஷி இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபோரன்சிக் சைக்காலஜி. இவங்க இங்கே ஒரு இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்காங்க. என்னோட ஒரு ரெமிரா டாக்ஸோட இந்த ஒரு கான்வர்சேஷனுக்காக ஷி அக்ரீட் அண்ட் நவ் ஷி இஸ் ஹியர் இன் எமரால்ட் பப்ளிஷர்ஸ். ஹலோ. ஹலோ மேம், எப்படி நீ எப்படி இருக்கீங்க? சூப்பரா, சிறப்பா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கேன். This is why I call you. So full of energy. Always. So உங்களோட இந்த புத்தகம் The Empowerment Code, இது என்ன ரொம்ப ஒரு கவர்ந்த பல புத்தகங்கள்ல ரொம்ப அழகான ஒரு புத்தகம்னு நான் சொல்லுவேன். Thank you so much. எனக்கு ரொம்ப வியப்பான விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தை பார்க்குறேன், மில்னாலினி சத்யநாராயணன் கீழே பேரை பார்க்குறேன். ஆனா உங்களை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த புக் நான் புரட்டுறேன். ஸோ இவ்வளோ ஒரு பிலசாபிக்கல் விஷயங்கள்லாம் இதுல கொண்டு வந்து புகுத்தி இருக்கீங்க. ஓகே. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த புக்கோடைய தாட் வந்தது அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக இந்த புக் எழுதும் போது இட் ஸ்டார்டட் வித் ஒன் சிங்கிள் கொஸ்டின். ஐ ஆல்வேஸ் சே, how are we going to evolve around when things are going uncertain in our life? Because ஏதோ ஒரு சின்ன கசப்பான ஒரு விஷயம் நடக்கிறது வாழ்க்கையில் அப்படின்னோது உடனே நம்ம உடஞ்சிடுறோம். அதுவும் இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷன்லாம் உடனே we are getting down. அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். சக்ஸஸ் இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் யுவர் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ், இதெல்லாம் மட்டும் கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் உன் கூட யார் வராங்க, நீ யார் யாருக்கு கிராட்டிடியூடாக இருக்க, எவ்வளோ வேல்யூஸ் நீ எடுத்துகிட்டு போகிற, உன்னோட லைஃப் பர்பஸ் என்ன, உன் கோல்ஸ் லைஃப் பர்பஸோட எப்படி அலைன் பண்ண போகிற, ப்ளஸ் உன்னோட எனர்ஜி எங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆக போகுது, கரெக்டான பாத்வேல நம்ம போகிறோமா. ஸோ இதெல்லாமே கலந்து நான் ஒன்று கொடுக்கணும். ஸோ தட் எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் எனக்கு வர அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை என் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். ஸோ அந்த ஒரு சிங்கிள் விஷயம் தான் இவ்வளோ பெரிய இதுவாக ஆகி, அண்ட் ஐ எம் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் அ டன் டு Emerald Publisher and Mr. Olivanan sir, because without him this could have been nothing. Great. And the name of the book itself speaks a lot, The Empowerment Code. Yes. So இந்த பேர் வெச்சதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு? ஸ்டோரின்றது தாண்டி the empowerment code evolution into something extraordinary தான் மைண்ட் செட். ஸோ how are we going to evolve around when, அதாவது ஆர்டினரியா இல்லாம அந்த 1% கேங்ல நம்ம எப்படி போய் சேர போறோம். ஏன்னா 99% கேங்ல எல்லாருமே இருப்போம், எல்லாமே ஃபைன் தான். பட் ஆனால் அந்த 1%ல எப்போ நம்ம போய் அச்சீவ் பண்ண போறோம், அதுக்கு என்னெல்லாம் பண்ண போறோம். That made me to rename the book like The Empowerment Code. இப்போ நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த 1% அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, it is not about 99 and 1%. It is each and everybody has that 1%. But they are not utilizing it. So அந்த travel தான் exactly the journey. ஏன்னா நம்ம டெஸ்டினேஷன் ஜேர்னியை எல்லாருமே விட்டுடுறோம். அது எவ்வளோ அழகா இருக்கும். அது ஆப்வியஸ்லி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஜேர்னி இன்னும் ரொம்ப அழகா இருக்கிறது நம்ம எவ்வளோ ரசிச்சு அதை அனுபவிச்சு நம்ம போறோமோ, அந்த டெஸ்டினேஷன் போய் நிக்கிறப்போ வில் பி லைக் வாவ், எஸ், ஐ ஹேட் அ கிரேட் பார்ட். ஸோ இந்த ரைட்டிங் அப்படிங்கிறது எப்படி இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி படி நிறைய இருக்கு, நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாத்தையுமே பிடிச்சிட்டு யாருடைய வாழ்க்கையில எந்த ஒரு இன்சிடென்ட்டா இருந்தாலுமே எழுதி அதை பதிவு பண்ண முடியுங்கிறது தான் இப்போ இருக்கிற யதார்த்தம். இது எந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் யூஆர் ஆல்சோ அ ஸ்டூடெண்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் லைக் இட் கேன், ஆஸ் யூ செட், நிறைய வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்திருக்கு. இந்த ஏஐ ஜென்ரேட்டடாக இருக்கட்டும், இல்லை நிறைய புக்ஸ் பார்த்தோ, இல்லை புக்ஸை ரெஃபர் பண்ணி, ஆர்டிகல்ஸை ரெஃபர் பண்ணி நம்ம சோர்ஸ் எடுத்து எழுதலாம். பட் ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் என்னோட எடுத்துட்டோம் அப்படின்னா, லைக் ஆல் ஆர் டிபெண்ட் ஆன் ஏஐ. ஏதாவது நமக்கு ஒரு சின்ன ஒரு 2 லைன் தோணுன்னா அது அப்படியே ஏஐ கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா, ஏஐ கிட்ட அது ஒரு பெரிய ஒரு
10 பேராவா வந்துருது. அது என்ன ஆயிடுதுன்னா, ஸோ இந்த 10 பேரா வந்து சரி ஓகே இதை அப்படியே வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா நான் வந்து இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஏஐ வந்து ஹியூமனைசர்ல திருப்பி ஆக்கி அந்த வேலையை எவ்வளவு சிம்பிளா ஆக்க முடியுமோ, அதாவது நம்ம யோசிச்சு உட்காந்து எழுதுறதை தாண்டி இது கொடுத்தா இது வந்துட போதே அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ இருக்கிற எங்க பேட்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ திங்க் அது வந்து நம்மளோட அந்த ஸ்பார்க் வந்து ஏஐ கிட்ட இருந்து வருமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு வராது. ஏஐ வில் கிவ் சூப்பரா கொடுக்கும், அதெல்லாமே ஃபைன். பட் ஆனா இப்போ இருக்கிற அந்த எங்களோட அந்த ஸ்பார்க் இருக்குமா அப்படின்னு கேட்டா அகைன் இட் இஸ் அ question mark. So people who are using AI but not completely dependent on it, maybe that will give some spark so that அது ஆக்சுவலா அது படிக்கிறப்போவே வந்து ஓகே அது ஒரு எனர்ஜி இருக்கு, அது ஒரு லைஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, நான் வந்து ஏஐ எல்லாம் எனக்கு யூஸ் பண்ணுறது இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் நான் கொஞ்சம் கற்றுக்குறேன். அந்த ChatGPT அதெல்லாமே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பார்க்குறேன்னா அதில் வந்துட்டு உனக்கு எமோஷ்னலாக வேணுமா, ஃபீலிங்ஸ் ஆட் பண்ணி ஒரு விஷயம் வேணுமான்னு கேட்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க நீ யாரை பற்றி கேட்குறியோ அவங்க உனக்கு உறவானே கேட்குது. அப்புறம் வந்து அவங்க வந்து நீ அவங்களோட நீ வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா அதனால கேட்குறியான்னு கேட்குது. அது கேட்டுட்டு அது நம்ம ஏதாவது சொன்னோம்னா அந்த எமோஷனலா கொட்டி ஒண்ணு கொடுக்குது. சோ நீங்க சொல்ற மாதிரி வந்து இல்ல நம்ம பண்ற மாதிரி எமோஷனல் இன்னும் பார்க்க போனா அது இன்னும் எமோஷனலாவே கொடுக்குற மாதிரி தானே தெரியுது. அது எப்படி அதை பிரிச்சு பாக்குறதுன்ற கன்ஃபியூஷன்ல வந்து ஆக்சுவலா உலகம் வந்து எங்க ஜெனரேஷன் பத்தி யோசிக்குதுன்னா நாங்க எங்க ஜெனரேஷன் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ இது புரிய மாட்டேங்குது நமக்கு, நம்ம பண்றது கரெக்டா தப்பாங்கிற மாதிரி இருக்கு. அதுதான் மேம், நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா உங்களோட ஜென்ரேஷனா இருக்கட்டும், அந்த ஜென்ரேஷன்ல வந்து நீங்க அந்த உயிர் கொடுத்தீங்க வார்த்தைகளுக்குலாம், அந்த எமோஷன் அதெல்லாம் வந்து நீங்களா இருக்கேமா, அது இப்பவும் இருக்கேமா, அதுவும் நீங்களா கொடுக்கலையே மேம், அது தானே மேம் கொடுக்குது. அது வந்து அது எப்படி ஆயிடுதுன்னா படிக்கிறப்பவே இது ஏயா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. ஏன்னா நிறைய ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், நிறைய பேப்பர்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து நம்ம கேட்கறது வந்து இது வந்து ஏஐல வந்து போட்டிருக்கீங்களா, இல்ல வந்து பிளேகியரிசம் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸா இருக்கட்டும் எல்லாமே கேக்குறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா கேக்குறது எந்த ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, அப்பனா நீங்க சப்மிட் பண்ணும்போது அந்த கேள்வி வந்துருது. எந்த ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த ரீஃப்ரேஸ் பண்ண வெர்ஷனா இது, இல்லனா வந்து இது அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்து வச்சிருக்கீங்களா. சோ எங்களோட இப்போ நான் படிக்கிற யூனிவர்சிட்டியில we are having assignments like we have to publish papers, we have to publish book chapters, like anything we have to publish, copyrights வாங்குறது அப்படி. So if you are going to submit something, first கேள்வி எங்களுக்கு கேக்குறதே ஏஐ என்ன ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, பிளேகியரிசம் செக்லாம் அடுத்துதான். ஃபர்ஸ்ட் ஏஐ என்ன யூஸ் பண்ணிருக்க, ஏஐ யூஸ் பண்ணிருக்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்து போய் எழுதிட்டு வா, நீ ஏஐ யூஸ் பண்ணு, பட் ஆனா இட் ஷுட் பி இன் சர்டன் லிமிட், 10% தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளாம் எழுதும் போது தான் நம்ம பிரெயினுக்குமே நம்ம வேலை கொடுக்க போறோம். இன்னொன்னு நம்மளோட தாட் ப்ராசஸா இருக்கட்டும், நம்ம என்ன கன்வே பண்ண நினைக்கிறோம் அப்படின்றது நம்ம எழுதுறப்போ இன்னும் அழகா மாறும் அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஏஐலாம் யூஸ் பண்ணி எல்லாம் வர்றது ஃபைன், பட் வாட் இஸ் ஆர் எனர்ஜி, வாட் இஸ் ஆர் ஒர்க் டுவர்ட்ஸ் இட் அப்படின்னு தான். இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நாங்கள்லாம் படிக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் க்ரீட்டிங் கார்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நாங்கள் வந்து ஏதாவது என்ன பண்ணுவோன்னா க்ரீட்டிங் கார்ட்ஸ் இப்போ வீட்டில் அப்பா அம்மாவுக்கு ஒரு பர்த்டேவோ கல்யாண நாளோ வரும்போதோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு குறிப்பாக வந்ததுன்னா நாங்கள் உட்காந்து யோசிச்சுட்டே நைட்டு பாட்டெல்லாம் நிறைய கேட்டு, ஏன்னா ஃப்ளோவில் கவிதை வரவங்களுக்கு ஓகே, இல்லாதவங்கெல்லாம் உட்காந்து கேட்டு யோசிச்சு அந்த வார்த்தைகளெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒரு 2 வார்த்தை. ஈவன் நவ் என்கிட்ட வந்து ஒரு 4-5 இது வச்சிருக்கேன் கிரீட்டிங் கார்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புனது, அதுக்கப்புறம் நான் எங்க அப்பாவுக்கு நான் அனுப்புனது கிரீட்டிங் கார்டோட, அதெல்லாம் நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அதே மாதிரி என்னோட கசின் வந்து எனக்கு அனுப்பிச்ச லெட்டர் நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். இப்பெல்லாம் அதே கசின் கிட்ட இருந்து எனக்கும் பர்த்டே விஷஸ் இப்பவும் வருது, பட் ஐ ஜஸ்ட் டெலிட் இட் ஃப்ரம் மொபைல். எக்ஸாக்ட்லி, தேர் இஸ் நோ எமோஷன். அது அதுலயும் அவ ஏதோ போட்டு அனுப்புறா, பட் அது வந்து எப்படி சொல்றது மேம், அது ஒரு மாதிரி மாடர்னைஸ் ஆனதுனால போன்ல ஸ்டோரேஜ் இல்ல, டெலிட் பண்ணிட்டு வீட்ல ஸ்டோரேஜ் இல்லாத போது கூட வீட்ல அந்த பொருள் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு மெமரியா, ஐயோ இது தூக்கி போடவே மனசு வரலையே அப்படின்னு. ட்ரூ. ஆனா இதெல்லாம் போன்ல தானே, சரி திருப்பி அடுத்த பர்த்டே விஷக்கு அதே போன்ல தான் வர போறது, அதனால டெலிட் பண்ணிடலாம். எனக்கு வந்து சன்ஸ் தான், பட் எனக்கு வந்து ஒரு
ஒரு ரிப்பன் கிடைச்சது என்னோட ஃப்ரெண்டு மூலமா. ஓகே ஐ டோன்ட் நோ வேர் ஷி இஸ் நவ். ஓகே ஆனா அந்த ரிப்பனை நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். வீட்ல வந்து நான் அதுக்கப்புறம் எத்தனையோ இடங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்தது. நான் வெளியூர் டிராவல் ஆனேன், இங்க வந்தேன், எங்கெங்கேயோ மாறி இன்னமும் வந்து சமீபத்துல சாதட்ல எனக்கு அப்படியே கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. ஐயோ நான் இவன் எவ்வளவு நாள் வச்சுக்கோ, அவ எங்க இருக்கானே தெரியல, எப்படி இருக்கானே தெரியல, எப்படி இருப்பா, அவ உருவம் எப்படி இருக்கும், அப்படி இருந்தது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி வந்து என்னால அந்த மொபைல்ல வந்து எங்க இருந்து வர மெசேஜஸ்லாம் எவ்வளவு சீக்கிரமா காலையில உட்காந்து ஃபர்ஸ்ட் வேலையை அதை டெலிட் பண்ணிடுவோம். ஸ்டோரேஜ் இருக்கு, அடுத்த மெசேஜ் வரணுமே. சோ இதுதான் வந்துட்டு நீங்க அந்த எமோஷன் கனெக்ஷன் சொல்றீங்க. சோ அது வந்து என்னமோ தேடி தேடி குடுக்குற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா மேபி நான் அதை புதுசா ஹேண்டில் பண்றதுனால எனக்கு அது வந்து பெருசா தெரியுது. அதாவது இந்த ஆப்ல இருந்து தேடி திருப்பி இன்னொரு ஆப்ல இருந்து தேடி திருப்பி இன்னொரு ஆப்ல இருந்து தேடி அதுவே எனக்கு கொடுத்துருது. சோ நான் 2 லைன் தான் நான் கொடுத்துருக்கேன். நான் இப்போ உங்களுக்காக நான் ஒரு கவிதை எழுதணும்னா நான் 2 லைன் தான் நான் வந்து அதுகிட்ட கொடுக்க போறேன். அது எனக்கு 10 லைன் கொடுக்குது. அப்போ அந்த 10 லைன் என்ன ஆகுது, அந்த 10 லைனை நான் திருப்பி ரீஃப்ரேஸ் பண்றேன். எனக்கு என் வேலையை நான் வெறும் ரீஃப்ரேஸ் பண்றேன். எனக்கு எப்படி வேணும், எனக்கு எந்த எமோஷன்ல வேணும் அப்படின்றத நான் ரீஃப்ரேஸ் பண்ணி நான் அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். As you said, what you will do, you will read it and you will be like, I am happy. பரவாயில்ல, எனக்காக அனுப்பிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு you will be happy. The next moment delete அப்படியே delete recycle பண்ணி. ஆமா, வெரி ட்ரூ. அந்த கனெக்ஷன் இஸ் சம்வாட் இஸ் மிஸ். அதே நான் உங்களுக்கு லெட்டரா அதே எழுதி நான் கொடுக்குறேன் அப்படின்னா you will keep it. அது வந்து அந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தாலும் you will keep it stating that it is something special. Yes, very true. இப்போ இதுல வந்துட்டு நிறைய நீங்க கொடுத்திருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஒரு சாப்டருக்குமே நீங்க ஒரு டாபிக் மாதிரி கொடுத்து எழுதியிருக்கீங்க. நான் எப்படி பார்க்குறேன் இதை அப்படின்னா, இந்த புக்கை படிக்கும் போது மிருனாலி will be having a big idea of doing this book again in a very bigger level அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இதுல எல்லாமே வந்து ஒரு சின்னதா அப்படி துளிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கு. அதுல வந்துட்டு மைண்ட் செட் மாஸ்டரி அப்படின்னு ஒண்ணு பண்ணிருக்கீங்க. So tell me about it. ஏன்னா I want to know more. Mind set வந்து as you psychologist you know like fixed mindset, growth mindset இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நீங்க நம்ம சொன்னோம்ல மேம் 99% அந்த 1% டார்கெட், அது என்ன ஆகுறதுன்னா அந்த ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் பீப்புள் வந்து they are being in that 99%. அவங்களால முடியும், அவங்களால growth மைண்ட் செட்டுக்கு மாறுறதுக்கு அவங்களால முடியும். பட் ஸ்டில் நான் இதுல கம்ஃபர்ட்டா இருக்கேனே, எனக்கு வந்து காலத்துல எழுந்துக்கிறேன்னா, வேலைக்கு போறேன்னா, முடிச்சுட்டேன்னா, வந்தேன், சாப்பிட்டேன், தூங்கிட்டேன். இது என்னோட டெய்லி ரொட்டீன் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபைன், வெல் அண்ட் குட். அதே இந்த growth mindset பீப்புளுக்காக மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் லைக் they will be like I have to do this, I have to explore this, I have to achieve something in life. So எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, why can't everyone go there? As you said, எல்லாராலையும் அந்த இடத்துக்கு போக முடியும். ஆனா அவங்க வந்து எனக்கு இது போதும், என்ன இது கம்ஃபர்ட்டா இருக்கு. கம்ஃபர்ட் ஜோன் தான் அதிகமா தெரியுது more than போதும்ங்கறத விட அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து they are கம்ஃபர்ட். நான் ஏன் என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் போகணும்? ஏன்னா I am happy with being comfortable over here because like I am having this 9 to 5 job, going coming back. இல்ல காலேஜ் போறேன்னா going coming back. I am done with my work. Why should I even explore something? இப்போ அதை அச்சீவ் பண்ணிட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல, அது நான் இங்கேயே கிடைச்சிக்கிறேன். எனக்கு இந்த சந்தோஷமே போதும். நான் எனக்கு அவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு ஒருவேளை நடக்கலனா. கரெக்ட். எனக்கு இதுல இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, அதை அச்சீவ் பண்ணி கிடைக்குதுங்கிறது அச்சீவ் பண்ணா கிடைக்குமாங்கிற क्वेश्चन. அது கிடைக்கலனா நான் திருப்பி அதுக்காக நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கணும்ல. அதுக்கு நான் வருத்தப்படாமலே நான் என் டெய்லி ரொட்டீனை பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ஹாப்பி. அந்த டெய்லி ரொட்டீன்ல வர ஒரு சில பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், போதும். எஸ். அதே மாதிரி இங்க நீங்க 2-3 சாப்டர்ல வந்து கம்பேரிசன் பத்தி சொல்லியிருக்கீங்க. ஆனா சொல்லாதவங்க மாதிரியும் இருக்கீங்க. அந்த டெக்னிக் வந்து எக்ஸலண்டா கையாண்டிருக்கீங்க ரைட்டிங்ல. ஐ அப்ரிஷியேட். ஸோ அந்த கம்பேரிசன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஃப் லேட் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கம்யூனிகேஷன்ல இருக்கிறதுனால நான் பார்க்கறது எங்கெல்லாம் அப்படின்னா, மோஸ்ட்லி சோஷியல் மீடியால தான் தே கம்பேர் தெம்செல்வ்ஸ் மோர். ஸோ அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மேம், சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மை மட்டும் பார்த்துட்டு, இல்லைனா வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்டே வந்து இப்போ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, யூ ஹாவ் டு கீப் தட் பவுண்ட்ரி. அந்த ஒரு லைனை வந்து வரையாமல் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்னா, நம்ம இந்த சென்ஸ் அட்லீஸ்ட் என்னோட ஜென்ரேஷன் பசங்க என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் கோயிங் பியாண்ட் தட் லைன், ஸ்டேட்டிங் தட் அந்த பொண்ணு என்னை விட அழகா இருக்கா, அந்த பொண்ணுக்கு என்னை விட லைக்ஸ் வருது, அந்த பொண்ணுக்கு என்னை விட கமெண்ட்ஸ் வருது, ஃபாலோவர்ஸ் அதிகமாக ஆகுறாங்க, வை எனக்கு வரல, ஒருவேளை நான் அழகா இல்லையா, இல்லை
இல்ல ஒருவேளை நான் வந்து அந்த பொண்ணை விட நான் கம்மியோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சு ஐ எம் புட்டிங் ஈவன் மோர் எஃபர்ட்ஸ் ஒன்லி ஆன் சோஷியல் மீடியா. அந்த எஃபர்ட்டை நான் தூக்கி என் லைஃப்லயோ என் கரியர்லயோ போட்டு அந்த 1% குரூப்ல போய் நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னா ஹோல் வேர்ல்ட் வில் see me. இது எப்படிமா இது வந்து சைக்கலாஜிக்கலா கையில வந்து ஒரு டிவைஸ் இருக்கு. Yes, அந்த டிவைஸை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் ஸ்க்ரோல்ன்ற வார்த்தை கூட ரொம்ப பெருசு. ஆமா. ஜஸ்ட் டச் இட் அண்ட் இட் மூவ்ஸ் Yeah. அண்ட் சம்டைம்ஸ் இட் Automatically ஆட்டோமேட்டிக்கலி moves. மூவ்ஸ். அப்போ ஒரு பாயிண்ட்ல வீட்ல அப்பதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டு ஒரு வேற வழி இல்ல ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது அவங்க குடும்பத்தோட குதூகலமா இருக்கிற மாதிரி ஒரு சோஷியல் மீடியால போடுவாங்க. Correct. அங்க வந்து எனக்கு ஐயோ இப்ப நான் தான் வந்து இப்ப குடும்பத்தோட இமீடியட்டா போய் சேர முடியாதுன்ற Pressure ப்ரெஷர் வரும். அடுத்த ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நான் அப்பதான் வந்துட்டு சரி இன்னில இருந்து நான் ஆயிலே சாப்பிடக்கூடாது போட்டுருச்சு அப்படின்னு இருக்கும். பின்னாடியே பார்த்தனா இங்க வாங்க உங்களுக்கு இங்க எவ்வளவு நல்லா இருக்குங்கிறாங்க. அப்ப அதுக்கு அடுத்தது போய் பார்க்கும்போது ஃபேஸ்ல வந்துட்டு இந்த பிக்மெண்ட் எல்லாம் இருந்தானா இமீடியட்டா போயிடும்னு ஒண்ணு சொல்றான். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரீசனபிளா இருக்கும், அஃபோர்டபிளா தான் Correct, இருக்கும். correct. பட் அது பலன் கொடுக்குதான்னு தெரியாது. இல்ல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அது அஃபோர்டபிள் ரேட் நான் ஃபிக்ஸ் பண்ற அடுத்த செகண்ட் அதுக்கு எப்படி என்ன தெரியுதுன்னு தெரியல, அது டக்குன்னு ஒரு பாப்அப் பண்ணி விட்டுடும். அந்த நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா கேட்கும். கரெக்ட் ஆட்டோ ஃபில் இருக்கு, Correct. ஆட்டோ ஃபில் பண்ணிக்கவா கேட்கும். அது கரெக்ட். இப்படி ஒரு என்ன சொல்றது அந்த ஜீபூம்பா மாதிரி கையில ஒண்ணு இருக்கும்போது டப்புன்னு என்னோட மனசு புரிஞ்சுக்குது, என்ன புரிஞ்சுக்குது, எனக்கு வீட்டுல பிரச்சனைன்ட்டு நான் தனியா போய் உட்காந்தனா எனக்கு சப்போர்ட் பண்ணுது. எங்க ஏஜ்ல இருக்கிறவங்களே இத வந்து இவ்ளோ தூரம் அதுல நாங்க உள்ள போகும்போது பசங்க ஆட்டோமேட்டிக்கா போறதுக்கான நிறைய இது இருக்குல்லம்மா. அப்போ பவுண்டரி எங்க இருந்து செட் பண்ணணும்னு இப்ப நாங்க சொல்லலாம். அது வந்து பூமர் டாக்கா இருக்கும். நீங்களும் அதுக்கு பவுண்டரி செட் பண்ணணும்ல. எப்படி பவுண்டரி, அது என்ன பவுண்டரி அது சொல்லுங்க. ஐ ஃபீல் லைக் இப்போ ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபோன் வாங்குறப்போவே வந்து யூ வில் பி ஹேவிங் த ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ல இருக்கு. ஸோ அதை நீங்க ஸ்க்ரீன் டைம்ன்ற வந்து when you are having control over yourself, அந்த ஸ்க்ரீன் டைம் நான் 2 மணி நேரம் பார்க்குறேன்னா 2 மணி நேரமே ஜாஸ்தி. ஏன்னா 2 மணி நேரம் நான் பார்க்குறேன் அப்படின்னா 2 மணி நேரத்தில் மூடிக்க அதை ஓரம் வை. or else block the app. make sure you are blocking the app. இப்போ என் ஃபோனில் வந்து I have kept timer for 2 hours. so after 2 hours இன்ஸ்டாகிராம் நான் உள்ள போறேன் அப்படின்னா it will notify me stating that உன்னோட 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நீ பார்க்கணும். ஓகே, இந்த ஆப்ஷன் இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன்ல வந்து எல்லாரும் யூஸ் பண்ணா அது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு வேணும்னா நீங்க பண்ணுங்க. ஏன்னா இது எப்படி ஆயிடுதுன்னா நீ 1000 சொல்லுவ, நான் எதுக்கு அதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுமே இருக்கு. அதுவும் எங்க ஜென்ரேஷன்ல அது நிறையவே இருக்கு. இட் இஸ் நாட் லைக் அது பூமர் டாக் அப்படின்றதெல்லாம் தாண்டி எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் செய்யறேன், உனக்கு என்ன பிரச்சனை? Okay, you stay on your limit. Your limit. As you are saying, keep a boundary. Why are you crossing your boundary? So it is better if you set a timer and இப்போ என் தங்கச்சி இருக்கா, அவள் வந்து she have deactivated her Instagram. She have completely deactivated her Instagram. I just asked her for what? Instagramல இருக்க திடீர்னு பார்த்தா deactivateல இருக்கு, என்ன ஆச்சுன்னா இல்லை I'm having my exams. So I just don't want to get into it and I know that I'm அதுக்குள்ள போயிட்டேன்னா அது எப்படி டைம் போறதுனே தெரியல. ஸோ அதனால I don't want that. So I'm deactivating it. And I was surprised till her exam complete she didn't activate that. So when you have control over yourself, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னா ஈவன் என் தங்கச்சி என்னோட 5 வயசு சின்னவ, அவளால முடியும் போது நம்மளால முடியாது. ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் அவேர்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஓகே, அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கல்டிவேட்டிங் தி இன்னர் காம். இங்க தான் எனக்கு டவுட் வந்தது. மிருளானந்தி சத்யநாராயணன் அப்படி. ஸோ இது எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு? அதுல நீங்க எழுதியிருக்கிற விஷயங்களும் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அது எப்படி எங்க இன்ஸ்பயர் ஆகி இதை நீங்க எழுதுனீங்க? the words you used, இது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் நார்மல். அது எப்படி வந்தது உங்களுக்கு? It is all about I guess parenting style which I had. அதுக்கு வந்து thanks to my parents because they brought up in a way where they taught me everything. It is not like பிடிச்சி வச்சு இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு எதுவுமே சொன்னது கிடையாது. they left me எங்கெல்லாம் பிடிக்கணுமோ அங்கெல்லாம் மட்டும் பிடிச்சிட்டு இதெல்லாம் நீ போய் நீ விழுந்து நீ அடிபட்டு கத்துண்டா மட்டுமே உன்னால இது பண்ண முடியும்ட்டு.
ஸோ இன்னர் காம் அப்படின்னும் போது அகெயின் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, வாட் எவர் ஐ ஹாவ் ஃபேஸ்ட், நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் என் வயசுக்கு என்னால் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னும், உள்ள அமைதியாக இல்லை, உள்ள வந்து கண்ணாபின்னா கச்சன்னு இருந்தது அப்படின்னா யூ கேன் நாட் ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஷுடன்ட் அஃபெக்ட் யுவர் இன்டர்னல் ஃபேஸ். இஃப் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் இட், உங்களால் அடுத்து எந்த வேலையுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் பீஸ்ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக அது வந்து நான் வந்து சாட்டிஸ்ஃபையாக நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்றது வந்து இன்னர் காம் இல்லை அப்படின்னா, அந்த இன்னர் பீஸ் இல்லை அப்படின்னா, நீ எக்ஸ்டர்னலாக நான் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அதை பண்ணுறேன் அப்படின்னாலும் மைண்டு அமைதியாக இருக்கா, மைண்டே அமைதியாக இல்லாமல் நான் என்ன எவ்வளோ பண்ணியும் பிரோஜனம் இருக்காதே அப்படின்ற மாதிரி தான். பிகாஸ் நான் வந்து இஃப் ஐ எம் கோயிங் த்ரூ சம்திங் அப்படின்னா ஐ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வெதர் மை மைண்ட் இஸ் காம். Without my mind being calm, I can't focus on external factor, because if I'm going to focus on external factor, obviously I know I'm going to do something wrong. And நான் என்னோட மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்தா, ஏன் வந்து நான் டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா நான் கோவத்தில் டிசிஷன் எடுத்துடுறேன்னா, இல்லை நான் சோகத்தில் டிசிஷன் எடுக்கிறேன்னா, அப்போ அந்த டிசிஷன் கரெக்டாக தான் போகுதா? அப்படி போச்சுன்னா ஓகே, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் போகவே போகாது. அப்போ போகலை அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஐ எம் நாட் ஐ டோன்ட் ஹாவ் தட் பீஸ் இன்சைட். ஸோ அண்ட் எங்கள் வீட்லேயுமே வந்து தே வில் பி லைக், உனக்கு அழணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அழுதுரு, ஆனால் அதோடு முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு ஒர்க் ஆன் யோர் செல்ஃப், கெட் அவேர் ஆஃப் யோர் செல்ஃப், வேர் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். ஈவன் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் யோர் வீக்னஸ், ஃபோக்கஸ் ஆன் யோர் ஸ்ட்ரென்த். இன்னும் ஸ்ட்ரென்த்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உன் ஸ்ட்ரென்த்தில் விளாடு. ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் பிக்சர். பை அந்த வேர்ட்ஸ் வாட் எவர் யூ செட் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணதாகட்டும், இல்லை வந்து அந்த ஒரு பிக்கர் பிக்சர் வந்து அதுக்கான அர்த்தம் வந்து லைக் இட் ஆல் கேம் ஃப்ரம் மை ஃபேமிலி அண்ட் மை பேரண்டிங். அண்ட் என் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கூட இட் இஸ் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு 10 to 15% அவ்வளோதான். பட் என்டையர் 80% வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் மை ஃபேமிலி அண்ட் பேரண்டிங் ஸ்டைல். ஓகே, இதோடவே வந்து டிசிஷன் மேக்கிங்கும் உள்ள வருது. இந்த இன்னர் பீஸ்க்கு நெக்ஸ்ட் பாயிண்டே வந்து நீங்க அதை மென்ஷன் பண்ணியும் இருக்கீங்க, டிசிஷன் மேக்கிங், கிளாரிட்டி இன் திங்கிங். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு புள்ளியில வந்து சென்டர் பாயிண்ட்ல நிக்குது. அந்த டெசிஷன் மேக்கிங் இந்த எந்த அளவுக்கு வந்து நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பத்தி சொல்ல நினைக்கிறீங்க? மேம், டிசிஷன் மேக்கிங் வந்து லைக் ஆஸ் சைக்காலஜி நம்ம போர்ஷன்ஸ்லேயே இருக்கு. இது மாதிரி வந்து நம்ம ஃப்ரண்டல் லோப் வந்து 25 இயர்ஸ்ல தான் வந்து இட் வில் கெட் கம்ப்ளீட்லி வந்து இதுவாக வளரும். அது வரைக்கும் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு கெட், அதாவது ஃபுல்லாக டெவலப் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் எடுக்கிற எல்லா முடிவுமே வந்து மோஸ்ட்டாக வந்து ஓகே அது வந்து ஒழுங்காக இருக்குது அப்படின்னாலும் ஆப்வியஸ்லி we are going to make some mistakes. அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம எப்படி கற்றுக்கிட்டு திருப்பியும் நம்ம எப்படி போக போகிறோம், ஒழுங்கான வழியில் எப்படி போக போகிறோன்ட்டு. ஸோ டிசிஷன் மேக்கிங் இஸ் சம்திங், whatever decision you're going to make, let it be your career, let it be your life partner, the study you're going to choose, the course you're going to choose for your education, ellame vandu it plays a very important role. And decision making, it also comes under நம்ம ஒருத்தவங்க கூட பேசுகிறோம், ஒரு வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னா அதுவுமே நான் டிசைட் பண்ணிட்டு தான் பேசணும். ஏன்னா நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நான் எனக்கு வந்ததெல்லாம் நான் பேசிட்டு ஐ கான்ட் ஹர்ட் த அதர் பீப்புள் ஆல்சோ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் decision making is something you have to actually decide in a very proper way so that it works in a good picture. ஓகே, முன்னாடி இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் பார்க்குறேன். இப்போ டிசிஷன் மேக்கிங்கை நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சைக்காலஜி இதில் வந்துட்டு அந்த முதல் 25 வருடங்கள் அது வந்து அது ஒரு சப்ஜெக்டாகவே படிக்கிறோம். அதில் பிளேமிங் நிறைய வர மாதிரி தான், அவங்களால தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது, என்ன இப்படி என் பேர் அங்கேருந்து ஆரம்பிக்கும், எனக்கு இந்த பேரே பிடிக்கல, எனக்கு இந்த பேரை அவங்க வச்சுட்டாங்க, எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கல, ஆனால் இந்த ஸ்கூல்ல எனக்கு தெரியாது அப்போ அதனால அங்கே சேர்த்துட்டாங்க, எனக்கு இந்த காலேஜே பிடிக்கல, இந்த கோர்ஸே பிடிக்கல, அங்கேருந்து வருது. அது பிளேமிங் 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 பிளேமிங். இந்த பிளேமிங் வந்துட்டே இருக்கிற காலகட்டத்தில் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு இப்போ வந்து இது இந்த கிளாரிட்டி உனக்கு வந்துருச்சு, இங்கேருந்து நீ வந்து முடிவெடுன்னு சொல்லும் போது they get stuck and disturbed. You have to accept yourself first. Okay. Acceptance வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், அவங்களால அந்த ஒரு விஷயத்தையே அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு இது நடந்துருச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, சரி எல்லாமே ஃபைன்,
you accept and move on. That is how they are and this is how you are. not moving, they are not ready to move. Yeah, exactly. They are like, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, சரி இப்போ என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால் திருப்பி வெளில போயிட்டு மாற்ற முடியுமா? அதை முன்னாடி போய் மாற்ற முடிஞ்சா ஏதாவது அதை பற்றி யோசிக்கலாம். முன்னாடி போய் உன்னால் மாற்றவும் முடியாது. யூ ஹாவ் டு கோ ஃபார்வர்ட். நீ பின்னாடி போய் ஒரு யூஸுமே கிடையாது. Then you have to develop yourself and you have to become even more mature because you had that mistake in your life. So when you accept something, you can easily move on. But when you are not ready to even accept yourself, how can you accept others are being in that way? Yes. So when you start accepting yourself, things will become easy, more easy. Yes. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த புக்கில் வந்து நிறைய முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஒரு அதாவது ஒரு வால்யூம்னு கூட ஃப்யூச்சரில் வரலாம், அதை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு சாப்டர்லேயுமே இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயங்கள், இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்ன்னு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்க அழகாக அதை வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் கட்டாயமாக வாங்கி இதை படிக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ வந்து உங்களோட டான்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களோட இன்ஸ்டால நான் நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதே முதல்ல உங்களுடைய பரதநாட்டியம் டான்ஸ் பார்த்துதான். ஸோ எப்படி நீங்கள் அதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிறீங்க? அண்ட் மோரோவர் இந்த ஃபாரன்சிக் சைக்காலஜிங்கிற இந்த சப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா எங்களுக்கு டான்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ ஐ டிட் மை பேச்சுலர்ஸ் இன் சைக்காலஜி அட் எத்ராஜ் காலேஜ் ஃபார் விமன். அண்ட் இப்போ பேசிக்லி காலேஜ்க்கு நான் போனது கிடையாது, ஃபுல்லாக என்சிசியில் தான் இருந்தேன். ஃபுல் டேர்ம் 3 இயர்ஸுமே என்சிசியில் மட்டும்தான் இருந்தேன் நான். ஸோ ஐ வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிளினிக்கல் கவுன்சிலிங், அதுக்கப்புறமா வந்து ஐஓ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் லைக், இல்லை இதெல்லாம் வந்து லைக் எவ்ரி ஒன் ஆர் டேக்கிங், ஸோ ஐ ஷுட் டேக் சம்திங் டிஃப்ரெண்ட். பிகாஸ் என்னோட சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஃபார் பாஸ்ட் 5 years no one was there in NCC. I was the only cadet who went to NCC. So I was like, I have to do again different something. ஸோ டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணுன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ த திங். அண்ட் ஆஸ் ஐ வாஸ் லைக் மோர் ஆஸ்பயர் டு பிகம் மிலிட்ரி சைடில் வந்து ஏதாவது ஆகணும் அப்படின்றதுனால ஐ சர்ச் ஃபார் மிலிட்ரி சைக்காலஜி ஃபர்ஸ்ட். ஸோ மிலிட்ரி சைக்காலஜியில் இந்தியாவில் வந்து டிப்ளமாவானா இருக்கே தவிர்த்து டிகிரி கோர்ஸாகவே மாஸ்டர்ஸில் கிடையாது. ஸோ ஐ வாஸ் லைக் either I have to go into criminology field or forensic field அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாரன்சிக் வந்து இன்னும் என்னை வந்து இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃபைன், இதில் எல்லாமே இருக்குது, போலீஸும் இருக்குது, மிலிட்ரியும் இருக்குது, சைபர் கிரைமும் இருக்குது. ஸோ வை நாட் ஃபாரன்சிக் அப்படின்ட்டு. அண்ட் டு மை சர்ப்ரைஸ் அகெயின் ஃபாரன்சிக் சைக்காலஜி வந்து வெறும் 3 யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருந்தது இந்தியாவிலேயே. அண்ட் அகெயின் 3 யூனிவர்சிட்டியுமே அப்ளை பண்ணேன். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் இன் டு லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி பஞ்சாப். அண்ட் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 1 year. Another year is there. Okay. Great. உங்களோட பரதநாட்டியம். Okay, பரதநாட்டியம் வந்து it's been 15 years. I have started practicing and still practicing because எங்க மாஸ்டர் வந்து குரு சம்பத் அவர்கள் வந்து he will say like dance is not something you start and you stop. It is again a ocean. எப்படி நம்ம வந்து படிக்கிறத நிறுத்தாம படிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அதே மாதிரி தான் டான்ஸுமே கற்றுக்கிறதுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டில் ஐ எம் லேர்னிங் அண்டர் ஹிம். அண்ட் டைம் வந்து அவங்க சாட்டர்டே சண்டே அப்படின்ற மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ டெய்லி ஒரு 2 மணி நேரம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து அது பெரிய டாஸ்க்லாம் கிடையாது. 24 hours ஒரு நாளில் இருக்குது. அதில் 2 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறோம் நம்ம, அதில் 8 மணி நேரம் தூங்கிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து டான்ஸுக்கு கொடுக்கலாமே அப்படின்றதுனா. ஸோ சாட்டர்டே சண்டேஸ் 2 hours I'll be going there to dance class. இப்போ அங்கே படிக்கும்போது பஞ்சாப்ல படிக்கிறப்போ அங்கேயுமே வந்து டான்ஸ் கிளப்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து டெய்லி 1 hour வந்து போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டான்ஸ் கிளப்ல. ஸோ ஐ வில் பி ஜாயினிங் தேர், அங்கே டான்ஸ் ஆடுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் ஐ கம் பேக் டு சென்னை ஐ வில் கோ டு மை சார் அண்ட் ஐ வில் அகெயின் கெட் ஹிஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் அகெயின் கோ டு த கிளாஸஸ். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ கூட வந்து லைக் ஃப்ரைடே சாட்டர்டே ஐ ஹாவ் மை கிளாஸ். And I was like, Saturday, Sunday வந்துக்கிறேன் நான். ஓகே, ஸோ மிர்னாலினியோட ஃபியூச்சர் அந்த 1%. ஓகே, ஸோ 1% வந்து obviously I wanted to do something very different in my life. It is not like I'm going to become a psychologist. Obviously, psychologist is also 1% of the population, I believe in. And
psychologist வந்து right now after I complete my masters I'll be named as forensic psychologist. And I wanted to get into defense, so planning to write my UGC NET, JRF and GATE. And once I qualify that, I thought of going into Defense Institute of Psychological Research as a scientist over there, so that I can help even more cadets for recruitment and research process, because I love doing research. After coming to LPU has changed me. லைக் ரிசர்ச் வந்து ரொம்ப பயங்கரமா வந்து மண்டைக்குள்ளே வந்து எடுத்து வச்சுட்டாங்க அவங்க. அதனால ரிசர்ச் பண்றது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேபி இன்டூ ரிசர்ச் ஃபீல்ட், அந்த ஃபீல்டில் வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி மென்மேலும் நீங்க நிறைய எழுதணும், இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து நிறைய வரணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல எழுதி கொடுக்கும்போது இதுல நிறைய இடங்கள்ல நான் ஒரு விஷயத்த பாக்குறேன், அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சில விஷயங்கள் இதை சொல்லப்பட்டிருக்கு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஸோ நீங்க இந்த மாதிரி நிறைய வால்யூம்ஸ் இதை பத்தி எழுதணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் இன் ரெமிரா டாக்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.